பார்க்குறப்ப சார் இப்போ இது திமுக அதிமுக ஆட்சிக்கு இது மாற்றாக இருக்கிறதா, அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறதா? நிறைவா உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஆட்சி ஒரு இக்னரண்ட் ரூலர்ஸினுடைய ஆட்சி, ஒரு அறியாமை மிக்க ஆட்சியாளர்களின் ஆட்சி, அது கடைஞ்செடுத்த திருடர்களின் ஆட்சி. அது ரொம்ப, அதாவது என்னதான் செய்வது என்று இல்லை, அவ்வளவும் செய்வார்கள் அவர்கள். ஒரு கான்ட்ராக்ட்ல இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் 30% குறைச்சு கொடுத்திருக்கிறோம் அந்த கான்ட்ராக்டை என்று. கொஞ்சம் கூட அஞ்சாமல் எல்லாவற்றையும் செய்தார்கள். ஒரு மனிதனை, கிரிமினல் குற்றவாளியை, சிறையில் இருக்கின்ற மனிதனை, அவனை நான் மந்திரி ஆக்குவேன் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சர் எப்படிப்பட்ட முதலமைச்சராக இருப்பார்? ஸ்டாலின். ஒரு செந்தில் பாலாஜி சிறைக்கு போகிறார், கோர்ட் அவரை சிறையில் வைக்கிறது. அவர் தான் செய்த ஊழலை ஒப்புக்கொண்டு நான் திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு சிறைக்கு போனார். அவரை அங்கே மாண்புமிகுவாக ஆக்குவதென்றால் இந்த மாண்புமிகு பட்டத்தை தூக்கி எறி என்று சொல்கிறேன். கிரிமினல்களுக்கெல்லாம் என்ன மாண்புமிகு? என்ன மந்திரியாக இருந்தால் என்ன மாண்புமிகு? அவர் என்ன வானத்திலிருந்து இறங்கி வந்தவனா? காந்தியை மாண்புமிகு என்று சொல், ராஜாஜியை சொல், காமராஜரை சொல். மாண்புமிகு என்று தகுதி வாய்ந்த மனிதனாக இருந்தால் சொல். மந்திரியாக இருந்தாலே மாண்புமிகுவா? அவன் பண்ணுகின்ற ஊழலும் கேடுகளும் கொஞ்ச நெஞ்சம் இல்லை. சிறையிலே இருக்கின்ற மனிதனை ஒரு மந்திரியாக உலகத்தில் ஆக்கியிருக்கிறார்களா? அவ்வளவு மோசமாக அந்த ஆட்சி நடந்தது. அந்த அளவுக்கு இவர்கள் இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த ஒரே ஒரு காரியத்தை உன்னுடைய ஆட்சி காலத்தில் செய்துவிட்டு போனாலே சிறப்பு. நான் நடுநிலையோடு பேசுகிறேன். இந்த ஊழலை முற்றிலுமாக ஒழித்து, கீழ்மட்டத்திலும் ஒழித்து, எல்லா மட்டத்திலும், எதை எப்படி பதிவுத்துறை கணினி மயமாக்கினாயோ அதுபோல ஃபுல் ப்ரூஃப் மெத்தடுகளை கையாள வேண்டும். அதாவது தவறு செய்ய முடியாத முறைகளை எல்லாம் புகுத்தி, யாரும் மனிதர்கள், உன்னிடம் இருக்கிற மனிதர்கள் சாதாரணமான, காலையில் ஒரு கட்சியில் இருந்துட்டு சாயந்தரம் போட்ட வந்து எம்எல்ஏ ஆனவன், அவன் ஒரு தகுதியும் இல்லாதவன். ஏதோ ஆகிவிட்டான். உனக்கும் இந்த மக்கள் ரொம்ப வெறுத்து போய் 50 ஆண்டு ஆட்சியிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கருதி உன்னிடம் ஆட்சியை கொடுத்து விட்டார்கள். தப்பொன்று இல்லை. ஆனா ஒரே ஒரு காரியத்தையாவது ஒழுங்கா செய். உனக்கு புதிதாகலாம் நிதிநிலையெல்லாம் ஒன்றும் செய்ய தெரியாது. ஆனா அதான் நான் சொன்னேன், மருத்துவத்துறைக்கு 19,000 மருத்துவர்களை வைத்துக் கொண்டு எப்படி இந்த மக்களுக்கு மருத்துவம் வழங்குவாய்? இதுல மாற்றம் உனக்கு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். ஒரு புதிய ஆட்சி சிறந்த ஆட்சி என்று நான் சொல்வேன். இத அவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதற்கு முந்தைய ஆட்சிக்காரர்கள், உனக்கு என்ன கவலை இல்லை? 7.5 கோடி மக்களுக்கு 19,000 மருத்துவர்கள் போதுமா? அவனுக்கு 50,000 சம்பளம் போதுமா? 19,000 நர்ஸுகளை டெம்பரரியாக வைத்துக் கொண்டு நீ என்ன வைத்தியம் பண்ணுவ? மருந்தை வெளியே வாங்கி சொல்லி சீட்டு கொடுக்குறானே, டாக்டரா காரணம்? நீ இல்ல காரணம். நீ மருந்து வாங்கி கொடுத்தா அவன் ஏன் கொடுக்க மாட்டான்? இதையெல்லாம் செய்யாம எம்எல்ஏக்கு கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா இது முட்டாள்தனமான ஆட்சி என்று நான் சொல்லுகிறேன். திமுக அதிமுக பெட்டரா இருக்கா சார்? திமுக அதிமுக ஆட்சிக்கு இது பெட்டர் சொல்லலாமா? வேலுமணி செய்த ஊழலாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, செந்தில் பாலாஜி செய்த ஊழலாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரி அவர்களை நடத்து. எல்லா ஊழல் மனிதர்களும் ஒளியட்டும், எல்லா கட்சிகளில் இருந்தும். அது ஒன்று. அப்புறம் நிதி செயலாளர் போட்டு தருகிற திட்டங்களை செய்ய போகிறாய் நீ. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது எதையோ ஒரு விதமாக செய்து கொண்டு போ. நாட்டில் நடப்பதெல்லாம் திரும்ப நடந்து கொண்டிருக்கும். அவ்வளவுதான். யோக்கியமாக இருந்தாலே அது பெரிய வெற்றி தான் உங்களுடைய ஆட்சிக்கு என்று நான் சொல்லுகிறேன். ஓகே, இந்த போதைப் பொருள், மது, இது ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரமா மேற்கொண்டிருக்காங்க. அதை பாராட்டுறீங்களா? இல்லைன்னா அது போதிய அளவு இல்லைன்னு சொல்றீங்களா சார்? நிறைவா சொல்லிருங்க சார். அதெல்லாம் ஒரு உண்மையான சிந்தனையாளன் என்றால் மதுவை நான் ஒழித்து இந்த பெண்களினுடைய வாழ்க்கையை மலர செய்வேன் என்று நிதிஷ்குமார் போல சொல்ல வேண்டும். ஒரு ரொம்ப வறிய மாநிலம் பீகார். அவ்வளவு வறிய மாநிலத்தில் அந்த மது வருமானம் 60,000 கோடி. அந்த 60,000 கோடியை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இரவில் பெண்களின் இன்ப முனகள் தான் கேட்க வேண்டும், அழுகுரல்கள் கேட்கக்கூடாது என்று அவன் செய்தானே, அதுதான் புரட்சி. இது என்ன முடியாது? 48,000 கோடியை உன்னால் எடுக்க முடியாதா? 34,000 கோடி ஆற்று மணலில் நீ காப்பாற்றி விட்டாலே இந்த 42,000 கோடி எவ்வளவு பெரிய தொகை? யார் செய்ய முடியாது இதை? நான் சொல்கிறேன், மக்களை குடிக்க வைத்து அப்புறம் 250 ரூபாய்க்கு நீ சீமச்சாராயம் கொடுக்குற, 25 ரூபாய்க்கு அவன் குடிக்க முடியாது. நான் குடியவே முற்றிலுமாக எடுக்க வேண்டும் என்ற கருத்து உடையவன். ஆனா நீ கள்ளக்குறிச்சி சாவுகள் ஏன் நடக்கின்றன? 100 பேர் குருடாகிறார்கள், 150 பேர் சாகிறார்கள் என்பதற்கு காரணம் உன்னுடைய 250 ரூபா 300 ரூபா டாஸ்மார்க் சரக்க வாங்கி குடிப்பதற்கு அவனுக்கு வசதி இல்லாத காரணத்தினால் அவன் கள்ளச்சாராயத்திற்கு போகிறான். இதுல எல்லாம் மாற்றம் செய்ய உனக்கு தெரியவில்லையே. கல்லு கொண்டு வந்துடலாமா சார்? நான் சொல்றேன், கல்லுக்கடையவே ஒளி. முடியாவிட்டால் முதலில் இந்த கீழ்மட்ட மனிதனுக்கு அவனுக்குரிய வகையில் ஒரு
ஆனாலும் சொல்லுகிறேன், 250 ரூபாய்க்கு குடிக்க முடியாமல் தான் அவன் கண்ணவிந்து போகிறான் கள்ளச்சாராயம் குடித்து. இதை பற்றி உனக்கு சிந்திக்க தெரியவில்லையே, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையே. அரசாங்கம் கேவலம் இங்க ஒரு லாட்டரி சீட்டு நடத்து, கள்ளுக்கடை நடத்து, இதெல்லாம் வருமானம் பண்ணு, இதெல்லாம் பண்ணவே இருக்கா உலகத்தில் எத்தனையோ அரசாங்கங்கள்ல. இதெல்லாம் ஒரு கேவலமான தொழிலின் மூலம் இந்த அரசாங்கத்துக்கு டாஸ்மார்க்கில் 48,000 கோடி வருமானம் வருவது குஷ்டரோகியினுடைய கையில இருக்கிற வெண்ணெயை பயன்படுத்தி நீ உணவு படைப்பதை போல. ரொம்ப மோசம் அது. இந்த மக்களை நிம்மதியாக வாழ விடு. போதை பொருள் தலைகீழாக இருக்கிறது நாட்டில். இளைஞர்கள் பாடுபடுகிறார்கள். ஒரு இளைஞன் இப்பொழுது செத்து போனால் இவன் போதையை பயன்படுத்துகிறான் என்று சொன்னதற்காக அவனை அடித்தே கொண்டு விட்டார்கள். நாட்டில இன்னமும் உங்களுடைய எந்த சிங்க பெண் படை வந்தாலும் பெண் பாதுகாப்பாக இல்லை, இளைஞன் பாதுகாப்பாக இல்லை. போதையிலிருந்து இந்த நாடு விடுபடவில்லை. கடுமையாக நடக்க வேண்டும். சும்மா மத என்று இருப்பதன் மூலம் நாட்டை சிறப்பாக ஆள முடியாது. ஒன்று புரிய வேண்டும், எல்லாவற்றுக்கும் பயப்படக்கூடாது. பேசினாலே நம்மை we will be exposed என்று பயப்படுகின்ற நிலையில் எப்படி நாடாள முடியும்? அது பெரிய காரியம். அது நன்றி பழக்கரையா. எங்களோடு இந்த அரசின் பல்வேறு செயல்பாடுகள் தொடர்பாக நடுநிலையோடு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி.